வந்து காங்கிரஸ் 5 இடம் இருக்குது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்க மேலே சொல்லி தப்பு இல்லை. முதலே அவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் சொன்னாங்க. இவர் ஸ்டாலின் தில்லுமுள்ளு பண்ணி சிதம்பரத்தை கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்திக்கு தூது அனுப்பி அவர் தான் மனசு மாற வைத்தார். இப்போ காங்கிரஸ் சொல்லிட்டாங்க 5 இடம் நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட். 5 இடம் டிவிக்கு சப்போர்ட்டுன்னு ஒன்றே பிஜேபிக்கு இதாகிடுச்சு. ஆஹா, காங்கிரஸ் போய் விஜயோட சேர்ந்துட்டாங்களே, அப்போ நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ காலி பண்ணணும் விஜய் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இவங்களே ரெடி பண்ணி குருமூர்த்திகிட்ட சொல்லிட்டாங்க, நீ ரஜினிகாந்த் அனுப்புங்க, எதுக்கு ஸ்டாலின்கிட்ட போய் பேச சொல்லுங்கள், ஆறுதல் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் அதிமுகவை சரி பண்ணுறோம் அப்படின்னு பாஜக சார்பில் தான் இதை ஆரம்பித்தாங்க. முடிந்து போனது காங்கிரஸ் அந்த பக்கம் சேர்ந்த உடனே விஜய் பக்கம், அதனால் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே இவரை கேட்குறாங்க. அதுக்கு தான் ரஜினிகாந்த் போனார். ரஜினிகாந்துக்கு எப்படின்னா பொறாமை, நம்மளால் சாதிக்க முடியாத விஜய் சாதிச்சிட்டாரு, விஜய் எப்படி காலி பண்ணணும்னு அவருக்கு தைரியம் இல்லை, முதுகெலும்பு இல்லை, நேரடியாக வந்து காலி பண்ணுறது. இதுக்கு வயிற்றுச்சல்ல பொறாமையில் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார். குருமூர்த்தி தான் தெரியும்ல, பெரிய அறிவாடிம்பாங்க. குருமூர்த்தி ஒரு அளவுக்கு லாய்க்கு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதவருக்கு. அவர் பண்ணுறது பூரா முட்டாள்தனம். ரஜினிகாந்த் அரசியலை கொண்டு வரேன்னு பிஜேபிகிட்ட சொல்லி என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணவர் குருமூர்த்தி. அவருக்கு ஷோ மாதிரி பெரிய ஆளுன்னு நினைப்பு. ஷோ இதில் வந்து இப்போ 1% கூட அவருக்கு வந்து இந்த திறமை கிடையாது. நான் தப்பாக சொல்கிறேங்கிறதுக்கு இல்லை, அவர் பேச்சே நீங்கள் பாருங்கள். அந்த ஆண்டு விழாவில் நடத்துவாங்க, ஷோ எப்படி பேசுனார், இவர் எப்படி பேசுனாருன்னு பாருங்கள். அவர் தான் பல விஷயங்களை குழப்புறது. இப்போ திமுக அதிமுக கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்தை வச்சு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. சரி, இவங்க பேசுகிறாங்க. அந்த பக்கம் எடப்பாடி எப்படி இருக்கார், அந்த கதை தெரியணும்ல. எடப்பாடி திமுகவுடைய ஸ்டாலினுடைய பக்கா கூட்டணி, 2 பேருக்கும் பயங்கரமான இது உண்டு, நட்பு. அதனால தான் எடப்பாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆத்மாக்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் பண்ணி அந்த கருணாநிதிக்கு இங்கே சமாதியை உருவாக்குனது.